அடிக்கிற அந்த வருஷம் இருந்த ஆறு வந்து 3வது கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். நான் பல தடவை பல சாமி இருக்கப்பேன். என்ன சாமி ஃபர்ஸ்ட் வரும்போது எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரீசன் சாமி இந்த கோயில் சாமி காசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ வைஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓ சுவாமியே சரணமையப்பா சாமி சரணம். இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த புதுமான தம்பதிகள் இந்த டாபிக் வர போறோம். ஏன்னா இப்போ புதுமான தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ணி வருஷம் போட வேணான்னு சொல்றாங்க. அது என்னத்துக்கு எதுனால சொல்றாங்கன்னு நீங்க அதுவும் கொஞ்சம் சொல்லுங்க குரு. பியூட்டிஃபுல்லான கேள்வி. இந்த கேள்வி வந்து நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்காங்க. ஆனா மற்ற குருசாமிகள் வழிபாடு குரூப்ஸ்ல அது எப்படி அடாப்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கே என் குருசாமி சொல்லி கொடுத்தது தான் நான் வந்து என் குருசாமி இப்போ சொல்லி கொடுத்து நான் போய்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, நான் இங்கே என்ன அப்போ சென்ட்ரல் மனிஸ்டர் வச்சிங்களேன். இப்போ நான் சென்ட்ரல் மனிஸ்டர் வந்து நான் சாமிகிட்டலாம் சொல்லுவேன்னா, நீங்கள் வருஷம் திருமணம் ஆகுறீங்க, அந்த வருஷம் ஒரு கேப் கொடுத்துட்டு வருஷம் நீங்கள் உங்கள் வழிபாடை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து திருமணம் ஆகுறீங்க, திருமணம் ஆகணுன்னே உங்கள் மனைவி வராங்க, அவங்களுக்கு ஐயப்பன் வழிபாடை பற்றி தெரியாது. அவங்க புதுசாக அவங்களுக்கு வந்து சம்திங் நியூ. நீங்கள் வருஷக்கணக்காக மாலை போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க புதுசாக வரவங்களுக்கு இந்த வழிபாடு தெரியாது. அப்போ அவங்க வராங்க வீட்டில் போய் வந்து நீங்கள் செய்கிற இந்த பூஜைகள் இந்த வழிபாடு அவங்கள செய்ய அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அது ஒன் திங். அவங்களுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியுமான்னு நம்மளுக்கு தெரியாது. செகண்ட் திங், உங்களுக்கு சேவை செய்கிற சூழ்நிலை அவங்களுக்கு ரெடி ஆகிட்டாங்களா அது அவங்களுக்கு தெரியாது. உங்கள் கூட இந்த 48 days நான் இருக்கணுமா செய்வோம், நீங்கள் தானே செய்வோம் இருக்க போகிறீங்க, நான் ஏன் அதில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட். பிகாஸ் இது இந்த நியூ ஜெனரேஷனில் அது அந்த மாதிரி ஒரு கேள்விகள் நிறையாவே வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இருக்காது. ஒரு சாமி மாலை போட்டு வேலை செய்யறாங்கன்னா வீட்டு சாமி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சாமி என்ன சொல் இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது அப்போது பர்சனல் திங்ஸ்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த வருஷம் நீங்கள் வந்து அவங்களை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுதான் ஐயப்பன் பூஜை இப்படி தான் நடக்குது, இப்படி தான் விரதம் இருப்பாங்க, சாமி மேலே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, திருமணம் ஆயிட்டாங்கன்னா வீட்டு சாமி கூட எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய வந்து ஸ்டாண்டர்ட் 1 தடிக்காக கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்லி அவங்க சொல்லுவாங்க சாமி நீங்க மாலை போடுங்க. புரியுது. அந்த பெர்மிஷன் கொடுப்பாங்க. இப்ப நம்ம இங்க மாலை போடுறதுக்குன்னா இப்போ 2 விஷயம் கேட்போம். நீங்க அப்படி திருமணம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்க மனைவி கிட்ட கேளுங்க, நீங்க மாலை போடுறது சம்மந்தமா. அப்புறம் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கேளுங்க. கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க ஒய்ஃப் கேளுங்க. இல்ல சிங்கிளா இருந்தீங்கன்னா நீங்க பேரண்ட்ஸ் கேளுங்க. ஏன் உங்கள்கிட்ட அனுமதி கேட்கிறோம்னா, நம்ம ஐயப்பன் மாலை போட்டு நம்ம விருதுகள் இருக்கும் போது மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுது. அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மனால அவங்களும் அதுல அந்த வெளிப்பாடுல வந்து அவங்களும் வந்து சொல்லிடக்கூடாது. நீங்க எல்லாம் போய் ஃபோர்ஸ் பண்றீங்க, அந்த சூழ்நிலை வரக்கூடாது. ஸோ அப்ப நீங்க அவங்களோட பெர்மிஷன் கேட்டோன்னா அப்போ நீங்க சந்தோஷமா உங்க பூஜை செய்வீங்க. உங்களுக்கு மைண்ட்ல எந்த ப்ரெஷரும் இருக்காது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க சாமி இங்க போகாதீங்க இங்க வராதிங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாமி கோயிலுக்கு போங்க, அந்த பெர்மிஷன். அப்ப நீங்க பீஸா வந்து உட்காந்து நீங்க அவரை வழிபடுவீங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வரும். சுமார் வருஷம் அவங்க பகவான் அங்கே தான் இருக்காரு. ஸோ உங்களை சரிப்படுத்து அந்த மாதிரி சொல்லுவோம்ல, இவரோட வழிபாடே வந்து டிசிப்ளின். ஓகே, அப்போ அந்த டிசிப்ளின் எங்கே ஆரம்பிக்கணும்? வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் என்ன செய்றீங்க? உங்கள் வீட்டு சாமி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறீங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆலயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காவே மாலை ஐயப்பன் மாலைன்னு வந்துட்டாலே ரெஸ்பெக்ட் அன்பான வார்த்தைங்க, பாசமா பகவான் மற்றவங்களை புண்படுத்தாம. இப்போ வீட்டில் உள்ள புண்படுத்திட்டு நீங்கள் வந்து உட்காந்து பூஜை பண்ணீங்கன்னா பலன் போயிருது. புரியுது. ஏன்னா அங்கே மைண்ட்ல இருந்து வேற ஓடிட்டு இருக்கு. ஆமா. அப்போ உங்களை நீங்க நினைப்பீங்க, ஐயோ அவங்களை கஷ்டப்படுத்திடுமே, நான் இங்கே உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இது கரெக்ட் ஆகுமா? இந்த கனெக்ஷன் வராது. ஸோ உங்க 2 பேத்துக்குள்ள அந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து அவங்க சந்தோஷமா வச்சுட்டீங்க. இங்கே வந்து ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டில் மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் பெற்றவங்களும் சரி மனைவிக்கும் சரி ரொம்ப ஹாஷாக பேசுறது, அவங்களுக்கு எது கட்டலாம் முடியாது அப்படின்னு அது பண்ணுறது. ஓகே, ஆலயத்து வந்தால் குருசாமி என்ன சொன்னாலும் சரி. அப்போ நீங்கள் அங்கே ஆரம்பிச்சா தானே இங்கே வந்து குருசாமி செய்யும் போது அது வீட்டில் செய்யக்கூடாது. குருசாமிக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எல்லாம் செய்றீங்க, அதை வீட்டில் அப்ளை பண்ண அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பாரு நம்ம மேலே இவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்காங்க, எவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. புரியுது. ஸோ வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது
ஆலயத்துக்கு வருது. அப்போ உங்களோட ஜேர்னி நல்லா இருக்கும். நீங்கள் பீஸாக உட்காந்து பகவான் வழிபடுவீங்க. சாமியே சரணம். அழகா சொல்லியிருந்தீங்க குரு. அந்த மரியாதை வந்து உங்க வீட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க கோயிலுக்கு வந்தாதான் சிறப்பா இருக்கும். வெறும் கோயிலுக்கு வந்து எல்லாரும் பாக்குறாங்க, குருசாமிங்க பாக்குறாங்க, அவங்க கிட்ட மட்டும் பயபக்தியோட இருந்துட்டு வீட்டுல பயபக்தி இல்லாம இருக்கிறது வந்து சரியே இல்லைன்னு சொல்றீங்க குரு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா ஐயப்பன் வழிமுறையில வந்து இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். இன்னும் தெரியறதுக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்க ரோங்க புரிஞ்சிக்க கூடாது. என்னதான் சாமி வீட்டு சாமி மேலே போடுவாங்க, சனியா செய்வாங்க, அப்படி போயிடுவாங்க, பயமா இருக்கு. அதுவும் சில சாமிங்க வந்து அந்த பயமும் இருக்கும் அவங்களுக்கு. திருப்பூர் மாறிட்டாரு அவரு. இப்ப பெச்சுலர் உள்ளவங்க வேற, அவங்க வந்து வழிபாடுல கரெக்டா வந்துருவாங்க, மாலை போட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த திருமணம் ஆனவங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட், அவங்களுக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையில இருந்து சன்னியாசி பிரம்மச்சாரி விரதத்துக்கு வராங்க. அப்ப அந்த அந்த காலகட்டம் இது வரும்போது, ஏன்னா இந்த சொந்த பந்தத்தில் எடுத்து வச்சுட்டு தான் அவங்க இந்த வழிபாடுல இருக்காங்க. அதான் ஐயப்பன் மார்க்கத்துக்கு வராங்க, பிரம்மச்சாரத்துக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அப்போ வீட்டில் உள்ள சாமி கொஞ்சம் பயந்துருவாங்க. சாமியார் ஆயிடுவாங்களா, அப்படி சன்னியாசி ஆயிடுவாங்களா, இவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட், அவங்க இல்லற வாழ்க்கை இருந்திருக்காங்களே, அப்போ இருக்கும், அப்போ பயந்துருவாங்க செலவும். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு, அந்த வருஷம் ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வருஷம் போகும்போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. புரியுது. இப்போ அந்த நம்ம ஐயப்பன் வந்து கட்ட பிரம்மச்சாரி இந்த இதில். இப்போ திருமணம் பண்ணிட்டாங்க. திருமணம் பண்ணி இப்போ 1 வருஷம் 2 வருஷம் போகிறப்ப இந்த பூஜைகள் வழிமுறைகள் வந்து அவங்களோட வீட்டு சாமிங்க வந்து பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்ல மாலை போட்ட சாமி மட்டும் தான் பண்ணணுமா? அப்படி இப்போ ஒரு வீட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு சிம்பிள் சாம்பிள் எடுத்துக்கோங்க சாமி. இப்போ வீட்டில் வந்து ஒரு வீட்டில் ஒரு ரூமில் இருக்கீங்க. ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு ரூமில் இருக்கீங்க. ஓகே. 2 பேர் இருக்கீங்க. அதான் உங்களுக்கு ரெண்டிங் ஒரு சூழ்நிலை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க. ஓகே. அப்பா ஐயப்பனை வச்சு வழிபடுறாங்கன்னா அவங்க 2 பேர் தான் வழிபடுறாங்க. ஓகே சாமி. ஸோ அந்த இடத்துல சாமி அங்கே இல்லாததுக்கு வீட்டில் ஒரு சாமி அவங்க அங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்க பூஜை பண்ணலாம், அவர் இல்லை. ஆனால் அவங்களும் உங்களுக்கு சேவை செய்கிறாங்களே. ஓகே. ஒரு சாமிக்கு தானே சேவை செய்கிறாங்க. ஆமாம். திரும்பி பார்த்தா அவங்க யாரு? வீட்டு சாமி. அப்போ அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கும்போது அவங்க பூஜை பண்ணுவாங்க, நீங்கள் அவங்க நல்லா இருக்கும்போது பூஜை பண்ணுவீங்க. ஆமாம். அப்போ அந்த சூழ்நிலை பகவான்கிட்ட கேட்குறதுன்னா இதுதான், அவங்க ஃபேமிலியில் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ப்ரேஸ் பண்ணும். அப்போ அதில் வந்து பூஜை பண்ணுறது தவறு இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த 48 நாள், அந்த 60 நாள் சாமி வீட்டு சாமி மாலை போட்டிருக்க சாமி அவங்களோட மனைவிமார்கள் வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சைவத்துல பூஜை பண்ணலாம்னு பண்ணலாம். அப்படியே பூஜை பண்ணலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்க என் வீட்டு சாமி வீட்டுல இருப்பாங்க, நான் இங்க ஆலயத்துல இருந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆலயத்துல தங்கி பகவான் கூட இங்க இருந்து பூஜை பண்ணி இப்படிதான் நான் என்னோட உத்தியோகத்துக்கு அப்படிதான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்ப வீட்டுல வச்சிருக்க ஐயப்பன் யார் பூஜை பண்ணுவாங்க? பூஜை பண்றாங்க. அப்ப அவங்க தான் 108 சரணம் சொல்லி காலையும் மலையும் பகவானை பாத்துக்கிறாங்க. அவங்க ஒரு பிள்ளை யாரும் 12 வயசு குழந்தை இல்லை, அப்போ ஒரு பிள்ளையா ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு, அந்த குழந்தைக்கு பூஜை செய்வோம்னு சொல்லி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர். இப்போ யங்காக இருக்கிறவங்க என்ன செய்வோம், சொன்ன சுத்தம் இல்லாதவங்க அவங்க மஞ்சள் எல்லாம் குளிச்சுட்டு அவங்க வந்து பூஜைகள் எதுவும் கலந்துக்காம மஞ்சள் குளிச்சு சுத்தமாக இருக்க வேண்டியதான். அந்த சாய்மார்கள் பூஜை செய்வாங்க, அது எதுவும் தவறு இல்லை. சரி, அந்த மந்த்லியோட சாமி சரணம் அதை வர்றப்ப அவங்க வந்து மஞ்சள் தண்ணியில் குளிச்சுட்டு பூஜை, நோ சாய்ஸ். ஓகே. இப்போ அந்த வீட்டில் வந்து வேறு சாய்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவங்க சாய்ஸ் இல்லைன்னா அவங்க செஞ்சாகணும். அது வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் சொல்கிறேன், வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். அவங்க தான் நமக்கு நிறைய சேவை செய்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்கள நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஆமாம் ஆமாம். அவங்க நெக்லெக்ட் பண்ண, அவங்க ஒதுக்கி வச்சிடக்கூடாது, அவங்க நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க செய்யலாம், யார் ஐயப்படி செய்வாங்க? புரியுது. ஐயப்பன் கொடுக்குற மரியாதையே அப்படியே வீட்டு சாமிங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க. ஏன்னா அவங்க மாலை போடல, நம்ம மாலை போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்ததுல வந்து நம்ம மாலை போட்டு விரதம் இருந்து தான் பகவானை போய் பார்க்குறோம். ஆமாம். நம்ம பகவானை போயிட்டு அபிஷேகம் பண்ணி பார்க்குறோம். இங்கே வீட்டு சாமி செய்கிற சேவை, அதாவது நம்மளுக்கு செய்கிற சேவையை அவங்க இங்கேருந்து ஐயப்பனை பார்த்துருவாங்க. ஐயப்பனை அவங்களுக்கு இங்கேயே காட்சி கொடுத்துருவாங்க. அப்போ பார்த்துங்க எப்படி ஒரு பகவான் அப்போ அந்த மரியாதை அங்கே கொடுக்குறாருல. ஆமாம் ஆமாம், அதே மரியாதை தான் நம்ம கொடுக்கணும். இது வந்து அழகா சொல்லியிருந்தார் குரு. நம்ம வந்து ஐயப்பனை வந்து உளுந்து கும்புறது கூட முக்கியம் இல்லை, வீட்டு சாமிங்களும் கும்பிடணும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு குரு. ஸோ இது வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இது கிளியராக புரியும்னு நான் நினைக்கிறேன். சாமியே சரணம். இதோட அடுத்த இதில் கண்டிப்பாக வந்து நம்ம பாலகுரு சாமியை நம்ம பார்க்கலாம். சாமியே சரணம்.